வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இதனிடையே இக்கூட்டத்தொடரில் கடைபிடிக்க வேண்டிய நிலைப்பாடு குறித்து மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திரு ஜே.பி. நட்டா, திரு கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டனர். உத்தராகண்ட் மாநிலம் ருத்ராப்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்ட உத்தராகண்ட் முதலீட்டு விழா 2025 மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாடு முழுவதும் உள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருடன் கலந்துரையாடினார். வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் பாலக்காடு இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் 7வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்குகள் தொடர்பாக கூகுள் மற்றும் மெட்டா தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அமலாக்க இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த இரு நிறுவனங்களின் பிரதிநிதிகளையும் திங்கட்கிழமை அதன் டெல்லி தலைமை அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளது. புதுச்சேரியில் அலையன்ஸ் பிரான்சே அமைப்பும் புதுவை அறிவியல் இயக்கமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள குழந்தைகள் திரைப்பட விழா சுய்பிரேன் வீதியில் உள்ள அலையன்ஸ் பிரான்சே கலையரங்கில் இன்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறும் இவ்விழாவில் இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளில் பல்வேறு மொழிகளில் தயாரிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.